Hello, ma. Last class, good morning, ma. Last class நம்ம ESI Act பார்த்தோம். இப்போ வந்து அடுத்தது ராஜீவ் காந்தி ஸ்ரமிக் கல்யாண் யோஜனா பார்க்குறோம். அடுத்த ஸ்கீம். This scheme was launched on April 1, 2005 by the ESI Corporation. இந்த ஸ்கீம் யாரால் உருவாச்சு அப்படின்னா ESI கார்பரேஷனால் தான் ராஜீவ்காந்தி ஸ்ரமிக் கல்யாண் யோஜனா அப்படின்ற ஒரு பேரில் அவங்க கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க 2005. ஏற்கனவே 2005 நம்ம என்ன பார்த்துருக்கோம், NRHM பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி படிக்கும் போது தயவுசெய்து முன்னாடி படித்ததை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? திஸ் ஸ்கீம் provides an employment allowance for the employees covered under ESI scheme who are rendered unemployed involuntarily due to closure of factory. இப்போ இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். இப்போ நான் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சிட்ருக்கேன். எனக்கு மந்த்லி வந்து சேலரி பிடிக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து வந்து எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. எனக்கு உடம்பு சரியில்லைனா அதில் காட்டிக்கலாம் அப்படின்ற பற்றி பார்த்தோம். இப்போ நான் வேலை செஞ்சுட்டே இருந்தேன். அந்த கம்பெனியில் லாஸ் ஆகிடுச்சி. திடீர்னு அந்த கம்பெனியை வந்து இழுத்து மூடிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், மந்த்லி எனக்கு என்ன வந்து எனக்கு சேலரி இல்லை. அப்போது வந்து எனக்கு எதாவது சிக்காயிடுச்சு அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போ அதுக்காக அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்குரிய ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். An employee can avail the benefit of this yojana only after fulfilling certain eligibility condition. அப்போ எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்கீம் வந்து கொடுத்துட மாட்டாங்க. எலிஜிபிள்னு அவங்க சில க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அந்த க்ரைட்டீரியாவில் நம்ம எலிஜிபிளாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. As per this scheme, an insured person going out of insurable employment involuntarily on account of closure of a factory or establishment, retrenchment or permanent invalidity arising out of non-employment injury after rendering insurable employment and having contributed under the scheme for 5 or more years is entitled to claim unemployment allowance for maximum period of 6 months during his entire service. The allowance can be availed in one spell or different spells of not less than 1 month. Okay. இப்போ யார் வந்து இந்த ஸ்கீம் மூலயமா யார் வந்து என்ன டைப் ஆஃப் பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் இந்த ஸ்கீம் மூலயமா அண்ட் இன்சூர்டு பர்சன் இப்போ வந்து ESIயில் இன்சூரன்ஸ் பண்ணிகிட்ருக்கிற பர்சன் அவுட் ஆஃப் இன்சூரபிள் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ வந்து என்னது எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நல்ல எக்ஸாம்பிள் சொன்னால், ஓகே குட். இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களே நிறைய பேர். அப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதுனாலேயே நிறைய பேங்க்கில் வந்து அவங்க லோன் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க, இந்த ஊரில் தானே ஒர்க் பண்ணுறாங்க, அது வந்து பெர்மனெண்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேமெண்ட் ஸ்லிப்பை காமிச்சு ஒரு பேங்க்லேயோ எங்கேயோ லோன் வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து டெப்டேஷன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் அங்கேருந்து எல்லாரையும் மாற்றிட்டுருக்காங்கல்ல, எக்ஸாம்பிள். இப்போ இங்கேருந்து மாற்றிட்டு வெளியூருக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பேங்க்காரவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியூர் போனால் அவங்க அப்போ எதில் சேர்ந்தவங்கன்னா இப்போ கவர்மெண்ட் செக்டர்ஸ்க்கு தான் அவங்க போயிருக்காங்க. ஆனாலும் அங்கேயும் போய் அவங்களுக்கு கவர்மெண்ட்டு சேலரி தான். ஆனால் இந்த சிதம்பரத்தில் இருக்கிற பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்களா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து இங்கே எங்கள் பேங்க்கில் உள்ள எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே எங்கே இருக்கீங்களோ நீங்கள் அங்கே போய் லோன் வாங்கிங்கன்னுவாங்க. இல்லையா, அந்த லோன் அக்கௌண்ட்டு என்னென்னா உங்களோட சேலரி அக்கௌண்ட் எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் அதுலேருந்து பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும். இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கம்பெனியில் வந்து நம்மளுக்கு ESI பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் வேறு கம்பெனிக்கு போகிறீங்க. அப்போ அந்த பிடிச்ச வரைக்கும் உள்ள ESI என்ன ஆகும், இப்போ அடுத்த கம்பெனிக்கு போனீங்கன்னா அது எப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க, அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் தான் இப்போ இவங்க இது கொடுத்துருக்காங்க. இன்சூரபிள் எம்ப்ளாய்மெண்ட் இன்வாலண்டரிலி அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் க்ளோஷர் ஆஃப் த ஃபேக்ட்ரி ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இந்த ஃபேக்ட்ரியில் நான் ஒர்க் பண்ணலன்னு எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னாலோ, இல்லை பெர்மனண்ட் இன்வாலிடிட்டி அரைசிங் அவுட் ஆஃப் நான் எம்ப்ளாய்மெண்ட் இன்ஜுரி ஆஃப்டர் ரெண்டரிங் இன்சூரபிள் பேமெண்ட். இவங்க இன்சூர் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது நான் எம்ப்ளாய்மெண்ட் இன்ஜுரி, அதாவது ஒர்க் பண்ணுற இடத்துல இல்லாமல் வெளியில் ஏதாவது இன்ஜுரி ஆனாலும் அண்ட் ஹேவிங் கண்ட்ரிபியூட்டட் அண்டர் த ஸ்கீம் ஃபார் 5 or more years, அவங்க வந்து 5 yearsக்கு மேலே இந்த இன்சூரன்ஸ் கட்டியிருந்தாங்கன்னா மட்டும் என்டைட்டில்டு டு கிளைம் அந்த மாதிரி கட்டியிருந்தாங்கன்னா
அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு ஒன்று தருவாங்க 6 மந்த் டியூரேஷனுக்கு. ஓகேங்களா, மேக்ஸிமம் பீரியட் 6 மந்த் டியூரேஷன் கொடுத்து அவங்களுக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ்னால் நீங்கள் வேலை பார்க்காமலே உங்களுக்கு நாங்கள் சேலரி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய அதாவது இப்போ ஒரு 50,000 தராங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ அதை வந்து நம்ம மாதம் 2,000 5,000 அதை நம்ம இடணும். ஓகேங்களா, அதுதான் இது. ஓகே, அடுத்து the daily rate of employment allowance is the standard benefit rate as specified in the table of standard benefit rate under rule 54 of ESI rule 1950 corresponding to the average daily wage drawn by the insured person during this period for which the insured person is entitled for employment allowance. He is also entitled to utilize medical benefit for himself and the entire family members from ESI hospital to which he has attached. The daily rate of employment allowance வந்து எந்த பேரில் கொடுக்குறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் பெனிஃபிட் ரேட் அப்படின்ற அந்த பேரில் வந்து கொடுக்குறாங்க. டெய்லி ரேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் ஆஸ் ஸ்பெசிஃபைட் இன் த டேபிள் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பெனிஃபிட் ரேட். அதாவது ஸ்டாண்டர்டாக இவங்களுக்கு உண்டு, இந்த சேலரி வாங்குகிறோம், இவ்வளோக்கு மேலே சேலரி வாங்குறவங்களுக்கு உண்டு அப்படின்னு அவங்களே ஒரு ஸ்பெசிஃபிக் ரேட் வந்து வச்சுருப்பாங்க. சரி, அதை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1950லேயே அண்டர் ரூல் ஆஃப் 54 ஆஃப் ESI சென்ட்ரல் ரூல் 1950 அப்படின்றதுக்கு கீழே இவங்க கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, இன்சூர்டு பர்சன் வந்து வாங்கிக்கலாம் டெய்லி வேஜ், அவரேஜ் டெய்லி வேஜ் ட்ரான், அது டெய்லியும் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளமோ அதை வந்து அதுலேருந்து வாங்கிக்கலாம். During this period for which the insured person is entitled for employment allowance and is also entitled to utilize medical benefit. டெய்லியும் அவங்க அதை வாங்கிக்கலாம். மெடிக்கல் பெனிஃபிட் அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சிக்கவும் செஞ்சுக்கலாம். அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போய் காட்டிக்கலாம் அதில். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த ராஜீவ் காந்தி ஸ்ராமிக் கல்யாண் யோஜனா. ஓகேங்களா, அடுத்தது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் ஒரு 5 மார்க்குன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. த CGHS வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1954 in New Delhi to provide comprehensive medical care to the central government employees, pensioners and their dependent residing in CGHS covered cities. CGHSன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, அப்படி கூட உங்களை கொஷின் கேட்கலாம். ஓகேவா, இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க? 1954 நியூ டெல்லியில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. காம்ப்ரஹென்சிவ் மெடிக்கல் கேர், காம்ப்ரஹென்சிவ்னாவே என்ன சொல்லியிருக்கேன், எல்லாமே சேர்ந்தது, எல்லா கேருமே சேர்ந்த ஒரு கேருன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அது கொடுக்குறாங்க இவங்க. எது அந்த CGHS வந்து சில சிட்டிஸை மட்டும்தான் கவர் பண்ணுது, சில சிட்டிஸில் இருக்கிற அந்த ஃபேக்ட்ரிஸ் அந்த இடம் மட்டும்தான் கவர் பண்ணுது. அதில் கவர் ஆகிற எல்லாருக்குமே இதை அவங்க கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம். த ஸ்கீம் இஸ் பேஸ்டு ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் எஃபர்ட் பை த எம்ப்ளாயி அண்ட் த எம்ப்ளாயர் டு த மியூச்சுவல் அட்வான்டேஜஸ் ஆஃப் போத். ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் இருக்கிற மாதிரி இவங்க கொடுக்குறாங்க. த ஸ்கீம் இஸ் அப்ளிகபிள் டு த ஃபாலோயிங் கேட்டகரி ஆஃப் பீப்புள் ரெசிடிங் இன் CGHS கவர்டு சிட்டி. இவங்க வந்து யாருக்கு இந்த ஸ்கீமுக்குள்ளே வந்து யாரெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வன்ட் பெய்டு ஃப்ரம் சிவில் எஸ்டிமேட்ஸ். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸுக்கும் வந்து இது உண்டு. ஓகேங்களா, அதர் தென் எம்ப்ளாய்டு இன் ரயில்வே சர்வீஸ், ரயில்வேல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கிடையாது. எம்ப்ளாயி அண்டர் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸப்ட் மெம்பர்ஸ் ஆஃப் டெல்லி போலீஸ் ஃபோர்ஸ் கிடையாது. மீதி எல்லாருக்குமே இது உண்டு. பென்ஷனர்ஸ் ட்ராயிங் பென்ஷன் ஃப்ரம் சிவில் எஸ்டிமேட் அண்ட் அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ். பென்ஷனர் ஸ்கீமும் உண்டு. நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பென்ஷனும் வாங்கிக்கலாம் இந்த ஸ்கீம்லேருந்து. அடுத்தது ஹானரபிள் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் ஆட்டோனமஸ் பாடிஸ் கவர்டு அண்டர் CGHS. அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கிற எல்லா ஹானரபிள் மெம்பர்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்கீம் உண்டு. எக்ஸ் கவர்னர்ஸ் அண்ட் எக்ஸ் வைஸ் பிரசிடென்ட் அவங்களுக்கும் இந்த ஸ்கீம் உண்டு. ஃபார்மர் ஜட்ஜஸ் ஆஃப் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஹானரபிள் ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இன்சூரன்ஸ் உண்டு. விடோஸ் ரிசீவிங் ஃபேமிலி பென்ஷன், ஹஸ்பண்ட் வந்து இந்த பென்ஷனில் இருந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒய்ஃபுக்கு வந்து பென்ஷன் வாங்கிக்கிற அந்த இதுவும் உண்டு இதில். அடுத்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்,
விடுதலை போராட்ட வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் உண்டு. அடுத்த சிஜிஹெச்எஸ் ப்ரொவைட்ஸ் சர்வீஸ் த்ரூ ஃபாலோயிங் கேட்டகரி ஆஃப் சிஸ்டம். எந்த சிஸ்டம் மூலயமா அவங்க வந்து தராங்க, எந்த சிஸ்டம்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலோபதிக், ஹோமியோபதிக், இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன், ஆயுஷ். எதில் வேணாலும் நீங்கள் போய் உங்களோட மெடிக்கல் பெனிஃபிட் மெடிக்கல் கேருக்கு போய் காட்டிக்கலாம். எல்லாமே வந்து இதில் அடங்கும். சரிங்களா? அது வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஸ்கீம். இந்த சிஜிஹெச்எஸோட காம்பனன்ட்ஸ் எடுத்து பார்க்க போகிறோம். டிஸ்பென்சரி சர்வீஸ் இன்க்ளூடிங் டொமிசிலரி கேர். டிஸ்பென்சரி சர்வீஸ் இன்க்ளூடிங் டொமிசிலரி கேர் அப்படின்னா நம்ம மெடிக்கலில் வந்து மாத்திரை வாங்கிக்கிறது, வீட்டுக்கு தேவையானது எல்லாமே. இல்லை நம்ம ஃபோன் பண்ணோன்னா வீடு தேடி வந்து மெடிக்கலில் வந்து மருந்து தர்றது. அடுத்தது ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் எம்சிஹெச் சர்வீஸ் அப்படின்னா என்னென்னு உனக்கு தெரியும், போதுமான அளவு நம்ம அதை பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டேஷன் அட் டிஸ்பென்சரி, பாலிகிளினிக் அண்ட் ஹாஸ்பிட்டல் லெவல். என்ன நம்மளுக்கு கன்சல்டேஷன் வேணும், இப்போ எதை பற்றி வந்து நம்மளுக்கு டவுட்டோ ஃபோன் பண்ணி நம்ம அந்த டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். அடுத்து ஹாஸ்பிட்டலைசேஷன், உடம்பு முடியலன்னா ஹாஸ்பிட்டலில் போய் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆர்கனைசேஷன் ஃபார் த பர்ச்சேஸ், ஸ்டோரேஜ், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சப்ளை ஆஃப் மெடிசின்ஸ் அண்ட் அதர் ரெக்குவயர்மெண்ட். எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைசேஷன் பண்ணிக்கலாம். அது அந்த ஸ்கீம் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இது வேணும்னா, மாத்திரை மருந்து வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன், யாருக்காவது வேணும்னா நம்ம வாங்கி கொடுக்கலாம் அதில். அடுத்து சப்ளை ஆஃப் மெடிசன், இது எல்லாமே இது கீழே வரும். அடுத்து எக்ஸ்ரே எடுத்துக்கலாம், இசிஜி எடுத்துக்கலாம், லேப் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, மற்ற எந்த டெஸ்ட் வேணாலும் நம்ம இந்த ஸ்கீமுக்கு கீழே பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் ஆல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஸ்கீம். அடுத்தது ஃபெசிலிட்டிஸ் அண்டர் ஸ்கீம். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த ஸ்கீம்க்குன்னா, அவுட் பேஷண்ட் கேர் த்ரூ ஏ நெட்வொர்க் ஆஃப் டிஸ்பென்சரி. நம்ம அவுட் பேஷண்ட் கேர், அதாவது ஓபி பேஷண்ட்டாக போய் காமிச்சிக்கிட்டு வந்து மெடிக்கலில் மாத்திரை வாங்கிட்டு வரலாம். சப்ளை ஆஃப் நெசசரி ட்ரக்ஸ், என்னென்ன நம்மளுக்கு தேவையான ட்ரக்ஸ் எல்லாமே வந்து அவங்க சப்ளை பண்ணுவாங்க. லெபார்ட்டரி அண்ட் எக்ஸ்ரே இன்வெஸ்டிகேஷன்ஸ், லேப் டெஸ்ட் எடுத்துக்கலாம், எக்ஸ்ரே எடுத்துக்கலாம். அடுத்து டொமிசிலரி விசிட், நம்ம வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, ஏதாவது சம்திங் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை ஒரு சர்ஜரி பண்ணி அனுப்பிட்டாங்கன்னா அவங்களே வீட்டில் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டலைசேஷன் ஃபெசிலிட்டிஸ் அட் கவர்மெண்ட் as well as private hospital recognized for the purpose. ஹாஸ்பிட்டலைசேஷன், நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போய் தங்கி தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா போய் தங்கி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டேஷன்ஸ், அதான் ஏற்கனவே மேலேயே பார்த்தோம் நம்ம. பீடியாட்ரிக் சர்வீசஸ் இன்க்ளூடிங் இம்யூனைசேஷன், குழந்தைங்களுக்கு முடியலனா காட்டிக்கலாம். அப்புறம் வேக்சின் போய் போட்டுக்கலாம். ஆன்டினேட்டல் அண்ட் போஸ்ட்நேட்டல் சர்வீஸ், ஆன்டினேட்டல் டைம்லேயும் போய் காட்டிக்கலாம் ஃப்ரீயாக, போஸ்ட்நேட்டல் டைம்லேயும் போய் காட்டிக்கலாம். அடுத்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட், எமர்ஜென்சினால் உனக்கே தெரியும், எனி ஆர்டி, ஏஆர், அசால்ட் எதாக இருந்தாலும் போய் நம்ம காமிச்சிக்கலாம். சப்ளை ஆஃப் ஆப்டிக்கல் அண்ட் டென்டல் எய்ட் அட் ரீசனபிள் ரேட்டு, அதாவது கண்ணுக்கு காமிச்சு கண்ணாடி ஃப்ரீயாக வாங்கிக்கலாம், பல்லுக்கு காமிச்சு ஃப்ரீயாக பல் கட்டிக்கலாம், அந்த மாதிரி சம்திங் ட்ரீட்மெண்ட்டு. ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீஸ், ஃபேமிலி பிளானிங் சர்வீஸ் எல்லாமே இன்க்ளூடிங் திஸ் சர்வீசஸ் ஆஃப் ஆயுர்வேதிக், யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி சிஸ்டம் ஆஃப் மெடிசன். இதில் எதில் வேணாலும் நீங்கள் காமிச்சு பெனிஃபிட்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து ஃபேமிலி பிளானிங் இன்சூரன்ஸ் ஸ்கீம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் லான்ச்டு ஃபேமிலி பிளானிங் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து இது லான்ச் பண்ணியிருக்குது. November 29, 2005 லான்ச் பண்ணியிருக்குது. ஃபார் அக்செப்டர்ஸ் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் அண்டு இண்டெம்னிட்டி இன்சூரன்ஸ் கவர் ஃபார் டாக்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டெரிலைசேஷன் ப்ரொசீஜர் போத் இன் கவர்மெண்ட் அண்டு அக்ரிடேட்டட் ப்ரைவேட், என்ஜிஓன்னா தெரியும், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், கார்பரேட் ஹெல்த் ஃபெசிலிட்டி. இதில் எதில் வேணாலும் நீங்கள் இந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கலாம். அதான் நம்ம சொல்கிறோம்ல பியூர் பெரல் ஸ்டெரிலைசேஷன் சொல்லுவோம்ல, பிஎஸ் வார்டுன்னு சொல்லுவோமே, அதுதான் பியூர் பெரல் ஸ்டெரிலைசேஷன். குழந்தை பிறந்தோடனே சர்ஜரி பண்ணுறது, ஃபேமிலி பிளானிங் பண்ணுறது. MOHFW அப்படின்னா is also implementing a central sponsored family welfare linked to health insurance scheme. ஓகேவா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. திஸ் ஹேஸ் பீன் டன் சின்ஸ் 1981 டு காம்பன்சேட் த அக்செப்டர்ஸ் ஆஃப் த ஸ்டெரிலைசேஷன் ஃபார் த லாஸ் ஆஃப் வேஜஸ் ஃபார் த டேஸ் ஆன் விச் he attended the medical facility for underlying sterilization. யாராக இருந்தாலும், மேலாக இருந்தாலும், ஃபீமேலாக இருந்தாலும், ஃபீமேல் ஃபார் டியூபெக்டமி, மேல் ஃபார் வேசக்டமி, யார் வந்து அட்மிஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து ஃபெசிலிட்டிஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான்
ஃபேமிலி பிளானிங் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து முடியுதுமா. இது வரைக்கும் படிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது இன்சூரன்ஸ்னால் என்ன, டெஃபினேஷன், இன்ட்ரொடக்ஷன், இஎஸ்ஐ, சென்ட்ரல் இன்சூரன்ஸ் ஸ்கீமு, ராஜீவ்காந்தி ஸ்கீமு, ஃபேமிலி பிளானிங் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இது 4மே அதில் இன்க்ளூடட் தான். இது எல்லாமே எழுதணும் 10 மார்க்கில் கேட்டால். ஓகேங்களா? தேங்க்யூ.